வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு நான் நிகழ்ச்சியில் இது 4வது பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டு போலூர் இடையில் வடமாதிமங்கலம் கூட்ரோட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலை என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்தை பற்றி தான் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்லப் போகின்றேன். அந்த திருமலை என்பது ஜெயினர் ஒரு ஆலயம், ஜெயினரனுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னையது என்று சொல்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட இந்து கோவிலை போன்ற ஒரு தோற்றத்தில் அதை அமைத்திருக்கின்றார்கள். அது உள்ளே சென்று நாம் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் அந்த மலையின் மேல் ஏறி சில சுவடுகளை உங்களுக்கு படமாக்கி நான் இங்கே காணொளிகளாக தந்திருக்கின்றேன். அந்த மலையினுடைய சிறப்பு தவமலை. அது தவமலை என்று திருமலை என்று சொல்வதை விட தவமலை என்று சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மலை மீது சில இல்லை பல ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அங்கே தவம் செய்ததாக சொல்கின்றார்கள். அந்த இடம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது, புனிதமான ஒரு இடம். அங்கே சில சுவடுகள் அங்கே இருக்கின்றது. சில சுவடுகள் மட்டும்தான் இருக்கின்றது. மற்றபடி ஆலயத்தினுள் சென்று பார்த்தால்தான் சில சுவடுகள் இருக்கும். அதையெல்லாம் நம்மளால் படமாக்க முடியாது, அங்கே அனுமதி இல்லை என்பதற்காக இந்த மலை மீது உள்ள சில சுவடுகளை நான் உங்களுக்கு படமாக்கி இருக்கின்றேன். அதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு காலத்தில் நம்மவர்கள் ஒரு ஆலயமோ அல்லது மாளிகையோ கட்ட வேண்டுமென்றால் இந்த நாம் வளர்க்கப்படுகின்ற ஆணிரைகள், அதாவது கால்நடைகள், அந்த ஆணிரைகளை மேய்ச்சலுக்கு விட்டு அது மேய்ந்து சாயங்காலம் வீடு திரும்புகின்ற பொழுது வீடுகள் திரும்பாது அங்கேயே காடுகளிலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அன்றைய பொழுதை கழிக்கும், அன்றைய இரவை கழிக்கும். அது சில மாடுகள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு நம்மளோட சேர்ந்த ஒரு தாய்மை, அது 2வது தாய். அதை அப்படி சொல்வதை விட ஆணிரைகள் என்று அதற்காக வேண்டி தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அது அந்த ஆறுதலாக ஒரு இடத்தில் அங்கே ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தான் ஆலயமோ அல்லது மாளிகையோ அந்த காலத்தில் கட்டுவதாக நம்ம படித்திருக்கிறோம். எல்லாம் சாதாரணமான ஒரு சின்ன ஒரு 7-8 வகுப்பில் கூட நமக்கு அந்த பாடங்கள் வருகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மலை முனிவர்கள், பல ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அந்த இடத்தில் தவம் செய்தார்கள் என்றால் அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தி அங்கே சென்றால் அது நம்மை தொட்டிக்கொள்ளும், நம்ம உடலோடு, நம்ம உணர்வோடு, நம் மூச்சோடு கலந்து விடுகின்ற ஒரு இடமாகத்தான் இருக்குது. சாதாரணமாக அந்த இடத்தை நம்ம ஒரு கணக்கு போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த காலத்தில் எல்லாமே அப்படியே கழிவாக போய்விட்டது. சில இடங்கள் நமக்கு தெரியாமலே போய்விட்டது. அப்படியல்ல, மனிதர்கள் வாழ்வதற்கான சில வழிமுறைகளை முன்னோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதை நாம் சரியாக பின்பற்றினால் நமக்கு உடலில் நோயோ எதுவுமே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நண்பர்களே, நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அங்கே பதிவு செய்து சில காட்சிகள், இயற்கை போன்ற ஒரு சூழலான காட்சிகளை நான் காட்டியிருக்கின்றேன். அது சாதாரணமாக நம்ம எண்ணக்கூடாது. ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு காணொளியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு சின்ன பகுதிகளாக நான் காணொளியாக்கி இருக்கின்றேன். உங்களுக்கு அங்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலை தோற்றம் ஒன்று இருந்தால் அங்கு போய் அந்த இடத்திற்கு நம் உடலோடு கலந்தது தான் இறைவன், நம் மூச்சோடு கலந்தது தான் இறைவன். அந்த மாதிரி அந்த தவமலை, அதற்கு மேல் சென்று நம்மளுடைய அந்த மூச்சோடு காற்றோடு கலந்து அந்த ஈர்ப்பு நம்மளை ஆர்ப்பரித்து கொண்டால் நமக்கு ஒரு தெம்பு அங்கே கிடைக்கிறதற்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. ஆகவே அந்த மலைக்கு ஒரு ஓய்வு கிடைத்தால் அந்த மலைக்கு சென்று வாருங்கள் என்று கூறி, சரி நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். மலரும் வானிலவும் சிந்தும் மழையெல்லாம் எழில்வண்ணமே குழலும் யாழிசையும் குஞ்சுமொழியெல்லாம் குரல் வண்ணமே மலரும் வானிலவும் சிந்தும் மழையெல்லாம் எழில்வண்ணமே குழலும் யாழிசையும் குஞ்சுமொழியெல்லாம் குரல் வண்ணமே கனவில் தோன்றி சிரிக்கின்றார் நான் காணும் இடம் எங்கும் இருக்கின்றார் கனவில் தோன்றி சிரிக்கின்றார் நான் காணும் இடம் எங்கும் இருக்கின்றார் கனியில் ரசமாக இனிக்கின்றார் கையில் கிடைக்காமல் மறைகின்றார் மலரும் வானிலவும் சிந்தும் மழையெல்லாம் எழில்வண்ணமே குழலும் யாழிசையும் குஞ்சுமொழியெல்லாம் குரல் வண்ணமே மழையில்லாமல் ஒரு வளமில்லை ஒரு விதையில்லாமல் பயிரில்லை மழையில்லாமல் ஒரு வளமில்லை ஒரு விதையில்லாமல் பயிரில்லை உழைப்பில்லாமல் உலகில்லை உன்னுறவில்லாமல் நான் இல்லை மலரும் வானிலவும் சிந்தும் மழையெல்லாம் எழில்வண்ணமே குழலும் யாழிசையும் குஞ்சுமொழியெல்லாம் குரல் வண்ணமே மலரும் வானிலவும் சிந்தும் மழையெல்லாம் அவங்களுக்கு இடம் தானே அது நைட்டில் தங்குறது. ஊருக்குள் தெரியாது யாருக்கும் புரியாது ஊருக்குள் தெரியாது யாருக்கும் புரியாது உன்னையன்றி கனவு கண்டு உள்ளம் ஏங்குவது ஊருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது உன்னையன்றி கனவு கண்டு உள்ளம் ஏங்குவது